அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வேலை மற்றும் நாட்கள். வேலை மற்றும் நாட்கள் வந்து ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஃபஸ்ட்டு சம்மு 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை வந்து 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 9 ஆண்களும் 12 பெண்களும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள். அது என்ன அர்த்தம்னா, அல்லது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அல்லதுன்னா சரிங்களா? அப்போ 6 ஆண்கள் ஈக்குவல் டு 8 பெண்கள். ஏன்னா எத்தனை முடிப்பாங்க? 12 நாள். சரிங்களா? 12 நாள். அதாவது 6 ஆண்கள் தனியாக அந்த வேலையை 12 நாள் முடிப்பாங்க, அல்லது 8 பெண்கள் அந்த வேலையை தனியாக 12 நாளில் முடிப்பாங்க. சரிங்களா? அப்போ ரேஷியோ எப்படி இருக்குது? இது வந்து 2 அடிக்கிறோம், 3, இது வந்து 4. அப்போ என்ன அர்த்தம்னா 3 ஆண்களுக்கு 4 பெண்கள் சமம். ஆச்சுங்களா? 3 ஆண்களுக்கு 4 பெண்கள் சமம் அப்படின்னு தெரியுது. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? அடுத்து 9 ஆண்களும் ப்ளஸ்ஸு, ஏன்னா என்னது 9 ஆண்களும் 12 பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ என்ன ப்ளஸ் பண்ணுறோம், இங்கே வந்து ஈக்குவல் டு போடல. சரிங்களா? இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். அப்புறம் 12 பெண்கள் இவங்க அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு வந்து தனித்தனியாக தான் இருக்குது. அதாவது 6 ஆண்கள்னால் 12 நாள், 8 பெண்கள்னால் 12 நாள், அப்படி தான் இருக்க வழியா ரெண்டும் சேர்ந்து நமக்கு இல்லை. அதுக்கு என்ன பண்ணுற, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் நம்ம வேலையை புட்டப் பண்ணுறோம். இங்கே 3 ஆண்கள் இருக்கு இல்லையா, 3 ஆண்கள் வந்து 4 பெண்களுக்கு சமம். அப்போ 9 ஆண்களுக்கு எத்தனை பெண்களுக்கு சமம்? அது இன்ட்டு 3. இதை இன்ட்டு போட்டோம்னா 3 போட்டோம்னா 9 வந்துடும். அப்போ என்ன பண்ணுறான், இதோட இன்ட்டு 3 போடுறான். அப்போ 12 பெண்கள். அப்போ 9 என்ன பண்ணுறான், 12 பெண்கள். ஏற்கனவே ஒரு 12 பெண்கள் இருக்குது. அப்போ என்ன வருது, 24 பெண்கள். 24 பெண்கள் அந்த வேலையை எத்தனை முடிப்பாங்க, அதான் கொஸ்டின். சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும் ஏற்கனவே பெண்களுக்கு வந்து 8 பெண்கள் வந்து அந்த வேலையை வந்து 12 நாளில் முடிப்பாங்க. அப்போ 24 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? அதாவது ஆட்கள் கூட கூட என்னாகும், 4 குறையும். இதுதான் கணக்கு. சரிங்களா? ஆட்கள் கூட கூட 4 குறையும். அப்போ அப்படியே பெருக்கி போட வேண்டியதுதான். 8 × 12 ÷ 24. இப்போ 1 12 12, 2 12 24, 1 2 4 2 8. அப்போ என்னது 4 days. சரிங்களா? இப்போ என்ன ஆன்சர் வந்துடும், 4 days. சரிங்களா? இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மெத்தடு. சரிங்களா? இது எப்படி ஷார்ட்கட்டில் போகலான்னு அடுத்து பார்க்கலாம் நம்ம. இப்போ மொத்தம் எத்தனை வேலை? ஒரு வேலை தான். சரிங்களா? 1 ÷ இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 9 ஆண்களும் 12 பெண்களும் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 9 ஆண்களுக்கு கண்டுபிடிப்போம். 9 ÷ ஆண்கள் எவ்வளவு, இங்கே 6 ஆண்கள் 12 நாள். அப்போ என்ன பண்ணுறோம், 6 × 12 ப்ளஸ்ஸு அடுத்து பெண்களுக்கு எத்தனை பெண்கள், 8 பெண்கள். சாரி, இப்போ வந்து 12 பெண்கள். 12 ÷ அதே என்னது 8 × 12, ஏன்னா 8 பெண்கள் 12 நாட்கள். அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் போட்டோம்னா என்னாச்சு, நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதுதான் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா உள்ளது. அப்போ 1 ÷ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம இந்த 12க்கு இந்த 12 அடிச்சிடறோம். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இதை 3 நாள் அடிப்போம். 3 9, 2 3 6. சரிங்களா? 1 3 3, 4 3 12. அப்போ என்ன வருது, இங்கே மேலே 1/8, இங்கே என்ன வருது ப்ளஸ்ஸு 1/8. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன வரும், 1/8 + 1/8 அப்படின்னா என்ன அர்த்தம், 2/8. அப்போ என்ன பண்ணுற, இந்த பின்னை வந்து மேலே மாறிடும். அப்போ என்ன 8/2 ஈக்குவல் டு எவ்வளவு, 4. 4 days. சரிங்களா? இது வந்து நம்ம ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ். 4 days. அதாவது ஃபஸ்ட்டு 1 எத்தனை ஆண்கள் கண்டுபிடிக்கணும், அந்த 9 பேர்னா 9, அந்த 9 ÷
அந்த 6 எத்தனை ஆண்கள் ஏற்கனவே கொடுத்துருக்காங்களோ அதை போடுறோம். 6 அவங்களுடைய நாட்கள் 12 நாட்கள் அது போட்டாச்சு. ப்ளஸ்ஸு இப்போ 12 பெண்கள் கேட்டிருக்காங்க. 12 டிவைடட் பை ஏற்கனவே நமக்கு 8 பெண்கள் 12 நாள் அந்த வேலையை பார்ப்பாங்கன்னு தெரியும், அதை போட்டாச்சு. இப்போ அடித்து கொடுத்தோம்னா 1/8 ப்ளஸ் 1/8 வருது. இப்போ 1 இந்த 1 ப்ளஸ் 1/8 1/8 கூட்டினா வரும் 2/8 வந்துடும். அப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து ரெசிபிரோக்களை மாற்றுறோம், பின்னத்தை மாற்றி விடுறோம் மேலே. அப்போ 8/2 வந்துச்சு. அப்போ ஈக்குவல் டு 4 days. சரிங்களா? அடுத்தது ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 20 நாட்களில் முடிப்பார்கள். சரிங்களா? அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி ஆனவர் என்ன பண்ணுறாரு, வேலையை விட்டு போயிடுறாரு. மீதமுள்ள வேலையை ஏ ஆனவர் 4 நாட்களில் முடிப்பார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம போன வீடியோவில் ஒரு சம் இதே மாடலில் பார்த்தோம், அதே தான். ஆனால் போன மாடலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மீதமுள்ள வேலையை எத்தனை நாளுக்கு முடிப்பார், 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க, பார்த்ததுக்கப்புறம் அவர் போயிடுறாரு, அதுக்கப்புறம் உள்ள வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு பார்த்தோம் போன வீடியோவில். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை நாள் 2 சேர்ந்து வேலை பார்த்தோன்னு கொடுக்கல, ஆனால் மீதமுள்ள வேலையை மட்டும் என்ன பண்ணுறாரு, ஏ வந்து 4 நாள் முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கான்செப்ட் ஒன்று தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ வந்து எத்தனை முடிப்பார், 12 நாள். சரிங்களா? 12 நாள். அவருக்கு தெரியுமா எத்தனை நாள் வேலை பார்த்தாருன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ப்ளஸ்ஸு அதே மாதிரி இவர் பி வந்து 20 நாள் அந்த வேலையை முடிப்பார். இப்போ இவரும் என்ன முடிப்பார், எக்ஸ் நாள் பார்த்துருப்பார். இவங்க ஏயும் பியும் சேர்ந்து என்ன முடிப்பாங்க, ஏயும் பியும் ஒரு எக்ஸ் டேஸ் பார்த்துருப்பாங்க. ஏன்னா சேர்ந்து தானே பார்த்துருக்காங்க, ரெண்டும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, அதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அது போக கூடுதலாக என்ன ஆகுது நமக்கு, ஏ வந்து 4 நாள் கூட பார்க்குறாரு, கடைசி வேலை என்ன பண்ணுறாரு, ஒரு 4 நாள் கூட பார்க்குறாரு. அப்போ பி பார்த்ததை விட கூட ஒரு 4 நாள் பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, எக்ஸு ப்ளஸ் 4 அவ்வளோதான் கணக்கு, ஈக்குவல் டு அந்த ஒரு வேலை. அப்போ எக்ஸு ப்ளஸ் 4 டிவைடட் பை 12 ப்ளஸ்ஸு எக்ஸ் பை 20 ஈக்குவல் டு 1. சரிங்களா? என்ன பண்ணுறோம், இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வருதுக்கு, 5 60 வரும். சரிங்களா? இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து 60, அதாவது 12, 20. இதை வந்து நம்ம என்ன எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 60 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணுறது, 60னா 5 12 60. அப்போ என்ன பண்ணுறீங்க, 5 எக்ஸ் ப்ளஸ் 4. சரிங்களா? அடுத்து ப்ளஸ்ஸு 3 20 60, 3 20 60. அப்போ என்ன பண்ணுறீங்க, 3 கொண்டு மேலே பெருக்கிறோம், 3x ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போ 5x என்ன பண்ணுறோம், அப்போ ஈக்குவல் டு 5x ப்ளஸ்ஸு 20 ப்ளஸ்ஸு 3x ஈக்குவல் டு 60 ஈக்குவல் டு 1. அப்போ 5x இங்கே 3x எவ்வளவு, 8x. சரிங்களா? ப்ளஸ்ஸு 20 ஈக்குவல் டு 60. அப்போ 8x ஈக்குவல் டு 60 மைனஸ் 20 எவ்வளவு, 40. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 5 நாட்கள். எக்ஸ் வந்து 5 நாட்கள். சரிங்களா? இதாக இருக்குது 5 நாட்கள். புரியுதுங்களா? அதாவது அவர் 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்குறாங்க, எத்தனை நாள் தெரியாது, ஒரு குறிப்பிட்ட நாள் பார்க்குறாங்க, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அது போக அடிஷனல் என்ன பண்ணுறாரு, ஏ வந்து கூடுதலாக ஒரு 4 நாள் பார்க்குறாரு. அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கணக்கு நம்ம முடிஞ்சு. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு மஸ்ட்டு. சரிங்களா? இது ஒரு மாடலு. ஏற்கனவே போன வீடியோவில் ஒரு மாடல் பார்த்தோம், இதுக்கு ஷார்ட்கட் மாடல் பார்த்தோம். அது என்னது, எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் டிவைடட் பை எக்ஸு இன்ட்டு ஒய், எக்ஸு இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் ஒய். சரி, அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த வேலை யார் பார்க்குறது, ஏ மட்டும் தான் பார்க்க, எக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறாரு. எக்ஸு மைனஸ் இசட்டு டிவைடட் பை
நமது அந்த எக்ஸோட வேல்யூ. இது போன வீடியோவில் இந்த சம்மு மாடல் பார்த்துருக்கோம் நம்ம, சரிங்களா? அதே மாடல் தான் இந்த சம்மு, சரிங்களா? அதே இதில் தான் என்ன பண்ணுறோம் இப்போ 12 × 20 டிவைடட் பை 12 + 20 எவ்வளோ 32, சரிங்களா? இன்ட்டு 12 - 4 போடணும், 4 நாள் தான் பார்க்குறாரு. அப்போ 8 டிவைடட் பை 20, 20 12 நாள், சாரி ஏ வந்து 12 நாள், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அப்போ 12. அப்போ என்ன இந்த 12க்கு இந்த 12 கேன்சல் பண்ணிடுறோம், சரிங்களா? 1 8 8, 4 8 32, 1 4 4, 5 4 20, அப்போ 5 days, சரிங்களா? இப்படி நம்ம அந்த சம்மு செய்யலாம். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 50 பேர் 50 வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது ஏற்கனவே பார்த்த மாடல் தான். இது என்னது M1 D1 டிவைடட் பை W1 = M2 D2 டிவைடட் பை W2, அவ்வளோதான், சரிங்களா? இதில் வந்து M1ன்றது 5 நபர்கள் அப்படியே போட்டோம், இன்ட்டு 5 நாள், சரிங்களா? இந்த 5 நாள் 5 நாள் டிவைடட் பை 5. ஏன்னா இந்த வேலைங்கிறது என்னது ஒக்டன், எவ்வளோ பார்த்துருக்காரு அந்த ஒக்டன் தான் என்னது இது 5 ஒக்டன், சரிங்களா? அந்த 5 = 50 நபர்கள் எத்தனை நாள் நமக்கு தெரியாத T2ன்னு வச்சு அப்படியே வச்சுக்கிறோம், டிவைடட் பை 50 வேலை அந்த ஒக்டன். இது என்னது ஒக்டன்னு, இது W2. அப்போ இந்த 50க்கு 50 அடிச்சிடறோம், 5க்கு 5 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ T2 = எவ்வளவு 5 நாட்கள், 5 நாட்கள், அவ்வளோதான், சரிங்களா? அடுத்தது P என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், Q என்பவர் தனியே அதே வேலையை 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 4 அதாவது 3 பகுதியை எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு நேரடியாக கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, பகுதி வேலையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது என்னென்னா B வந்து அந்த வேலையை அந்த முழு வேலையில் பாதியை பார்க்குறதுக்கு என்னது 6 நாள், 1/2ன்னா அது பாதி நாள், பாதி வேலையை செய்கிறதுக்கு. அப்போ B வந்து பாதி வேலையை பார்க்குறதுக்கு 6 நாள்னா முழுசாக அந்த வேலையை பார்க்க எவ்வளோ நாள் ஆகும், 12 நாள் ஆகும், சரிதானே? பாதி வேலையை அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 6 நாள்னா முழுசாக முடிக்கிறதுக்கு அவருக்கு 12 நாள் ஆகும். அதே மாதிரி Q வந்து அவருடைய வேலையில் 3ல் 2 பங்கு முடிக்க 4 நாள், 3ல் 2 பங்கு முடிக்க 4 நாள், அப்போ 3 பங்கு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும், 6 நாள் ஆகும், சரிங்களா? 3 முடிக்க 6 நாள் ஆகும். அதாவது இந்த 2 பங்கு தான் என்னது 4 நாள், அப்போ 3 பங்குனா எவ்வளோ வரும், 6 நாள். பங்கு கூட நாட்களும் கூடும், சரிங்களா? இது பார்த்துக்கணும். ஆட்கள் கூட நாட்கள் குறையும், இங்கே பங்குகள் கூட நாட்களும் கூடும், சரிங்களா? அப்போ 2 பங்கு வேலை 4 நாள்னா 3 பங்கு வேலை 6 நாள். அப்போ Q 6 நாள். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலையை பார்க்குறாங்க. வேலை பார்க்குறதுல 4ல் 3 பங்குன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறத முதல்ல பார்ப்போம். நம்ம அதுக்கு நம்ம ஏற்கனவே தெரியும் 12 × 6 டிவைடட் பை 12 + 6, இது நம்ம ஏற்கனவே போடுறது தான், இன்ட்டு இப்போ நம்ம கேட்டிருக்காங்க 4ல் 3 பங்கு கேட்டிருக்காங்க, அதை அப்படியே பிரிக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சம்மு, சரிங்களா? அப்போ 12 × 6 டிவைடட் பை 12 + 6 எவ்வளவு 18 இன்ட்டு 3/4, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், 3 6 3 18க்கு 18 அடித்தாச்சு, 1 4 4 எழுது 3 12, அப்போ 3 நாட்கள், சரிங்களா? அந்த வேலையை பார்க்குறதுக்கு என்னது 3/4, அதாவது 4ல் 3 பங்கு பார்க்குறதுக்கு 3 நாள் ஆகும், சரிங்களா? 3 நாள் ஆகும், அவ்வளோதான். அடுத்தது A ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்கள் முடிப்பார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்தார். பிறகு B ஆனவர் மீதமிருந்த வேலையில் 24 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையில்
80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது போன சம்லாம் என்ன பார்த்துக்கணும் நம்ம, இதுக்கு முந்தின மாடல்லாம் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க, அப்புறம் ஒருத்தர் போயிடுவார். இதில் அப்படி கிடையாது. தனியாக ஏ மட்டும் வேலை பார்த்துறாரு, பார்த்துட்டு பாதியிலேயே அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீதம் உள்ள வேலையை என்ன பண்ணுறாரு, பிஏ கூட்டி வந்து பார்க்க வைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அது 25 days அந்த வேலையை முடிக்கிறாரு. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையில் 80% எப்போ முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ. சரிங்களா? ஏ வந்து என்ன பண்ணுறாரு, 45 நாள் தான் வேலையை பார்த்து முடிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறாரு, 15 நாள் தான் வேலை பார்க்குறாரு, அதில் போயிடுறாரு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வேலை இருக்குது, 30 நாளுக்குள்ள வேலை அவர் இருக்குது. சரிதானே? 30 நாளைக்கு உள்ள வேலை வந்து அவர் பேலன்ஸு இருக்குது, அதை அவர் முடிக்கலை. இப்போ என்ன பண்ணுறாரு, பி வர்றாரு. பி வந்து அந்த 30 நாளைக்கு உள்ள வேலையை என்ன பண்ணுறாரு, இவர் 24 days முடிச்சுறாரு. ஏ பார்க்கக்கூடிய 30 நாள் வேலையை பி என்ன பண்ணுறாரு, 24 நாள்லேயே முடிச்சுறாரு. அப்போனா 45 நாள் உள்ள வேலையை, ஏன்னா ஏ வந்து 45 நாள் தானே, அப்போ 45 நாள் உள்ள வேலையை பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? சரிங்களா? அப்போனா இங்கே என்னது, நாட்கள் கூடுது. அப்போ என்ன ஆகும், இங்கேயும் கூடும். நாட்கள் கூட கூட இந்த நாட்களும் நமக்கு என்ன ஆகும், கூடும். அப்போ என்ன நம்ம கிராஸ் பெருக்கல் பண்ணணும், கிராஸ் பெருக்கல் பண்ணணும். அப்போ 45 × 24 ÷ 30. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இது 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். 6 × 5 = 30, 9 × 45. சரிங்களா? இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 3. இது வந்து 2, இது 2ஆல் டிவைட் அடிக்கிறோம், 12. அப்போ 12 × 3 வந்து எவ்வளவு, 36 நாட்கள் வருது. இந்த 36 நாளுன்றது பி. சரிங்களா? அதாவது ஏ வந்து அந்த வேலையை வந்து 45 நாளில் முடித்தார் அப்படின்னா, பி வந்து அதே வேலையை 36 நாளில் முடிப்பார். சரி, இப்போ ஏயும் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து 80% வேலையை எப்போ முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே பார்த்ததான் 45 × 36 ÷ 45 + 36 × 80%. அப்போ 80/100, 80/100. சரிங்களா? அப்போ 45 × 36 ÷ என்ன அடுத்த கூட்டம் 40, 30, 70, 70, 81. சரிங்களா? 6 × 5 = 11, 81 × 80/100. அவ்வளோதான். இதை அடித்து கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 16 நாட்கள் நமக்கு கிடைக்கும். 16 நாட்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ மறுபடியும் பாருங்கள், ஏ வந்து அந்த வேலையை பார்க்குறதுக்கு தனியாக பண்ணுறதுக்கு 45 நாள் ஆகுமா? சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, 15 நாள் மட்டும் வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிடுறாரு. மீதம் உள்ள வேலையை வந்து பி வந்து 24 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு 80% பங்கு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் கேட்குறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஏ வந்து ஒரிஜினலாக அந்த வேலையை வந்து 45 days முடிப்பார். இப்போ 15 நாள் தான் வேலை பார்க்குறாரு. மீதம் உள்ள வேலை 30 நாள் வேலையை போட்டுட்டு போயிடுறாரு. அந்த 30 நாள் வேலையை தான் என்ன பண்ணுறாரு, பி வந்து 24 days முடிக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், ஏயை விட பி வந்து வேகமாக வேலை பார்க்கக்கூடிய ஆள். அதனால தான் ஏயோட 30 நாள் வேலையை என்ன பண்ணுறாரு, 24 days முடிக்கிறாரு. அப்போ நான் ஏயோட 45 நாள், அதாவது முழு வேலை, 45 நாள்ன்றதான் முழு வேலை. அப்போ 45 நாள் வேலையை பி வந்து எத்தனை நாள் முடிப்பார் அப்படின்னு பார்த்தா 36 நாட்களில் பி அந்த வேலையை முடிச்சிடுவார். அப்போ ஏ வந்து 45 நாள் பார்க்கக்கூடிய வேலையை பி வந்து 36 நாளில் பார்த்துருவார். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து 80% வேலையை எப்போ முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சா 16 நாட்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது அடுத்தது 10 ஆண்கள் ஒரு வேலையை
15 நாட்களில் முடிப்பார்கள். 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாள் முடிப்பாங்க. 15 பெண்கள் அதே வேலையை 12 நாட்கள் முடிப்பார். இப்போ 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஏற்கனவே சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. இங்கேயும் 10 ஆண்கள் தான் இருக்குது, இங்கேயும் 10 ஆண்கள் தான் இருக்குது. இங்கேயும் 15 பெண்கள் இருக்காங்க, இங்கேயும் 15 பெண்கள் இருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 15 × 12 ÷ 15 + 12 அவ்வளோதான். 15 × 12 / 27. சரிங்களா? இதை நம்ம 3 நாள் டிவைட் பண்ணுறோம். இதை வந்து 3 நாள் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? 5 3 15, 9 3 27. இதையும் 3 நாள் டிவைட் பண்ணுறோம். 3 9, 4 3 12. அப்போ என்ன கிடைக்குது? 20/3. இப்போ 23 6 2/3. சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம். நன்றி, வணக்கம்.